சரி, இந்த வெல்த்து செல்வம் அப்படின்னு சொல்லும்போது இதை குறித்து நம்ம 2 வாரமாக பார்த்தோம். ஒரு 7 பகுதியில் நாம் வெல்த்தை ஆகணும் அப்படின்னு தேவனை விரும்புகிறார். இந்த 7 பகுதியில் நாம் வெல்த் ஆகிறது தான் உண்மையிலே பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் ஒரு உண்மையான செல்வம். இதில் செல்வந்தர்களாக மாறிட்டிங்கன்னா போதும், இதுதான் வாழ்க்கையில் உண்மையான செல்வம். மற்ற எதுவும் உண்மையான செல்வம் கிடையாது. அதனால தான் இந்த 7 பகுதியில் குறிப்பாக நாம் வெல்த் ஆகணும் தேவனும் விரும்புகிறாரு, நானும் ரொம்ப விரும்புகிறேன். சரி, அதில் குறிப்பாக நம்ம என்ன 7 பகுதி என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல் பகுதி என்ன பார்த்தோம்? ஸ்பிரிச்சுவல் வெல்த்து, ஆவிக்குரிய செல்வம். 2வது சோலிக்கல் வெல்த், ஆத்தும செல்வம். 3வது ஃபிசிக்கல் வெல்த், சரீர செல்வம். 4வது சோசியல் வெல்த், சமூக செல்வம். 5வது இன்ஃப்ளூயன்ஷியல் வெல்த், அதாவது செல்வாக்கு என்னும் செல்வம். 6வது கம்யூனிட்டி வெல்த், அதாவது சமுதாய செல்வம். 7வது ஜெனரேஷனல் வெல்த், தலைமுறைக்கும் நாம் செல்வத்தை விட்டு செல்கிற ஒரு செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் அப்படின்னு இந்த 7 காரியத்தை குறித்து ரொம்ப விவரமாக பார்த்தோம். மறுபடியும் அதை நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி குறிப்பாக ஒரு வெல்த்தை பார்க்க போகிறோம். 7 வெல்த்தை பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு வெல்த்தையும் தனித்தனியாக, ஒவ்வொரு செல்வத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால் அதில் இருக்கிற அந்த ஆர்டர் படியே போகலாம். முதல் என்னது? ஸ்பிரிச்சுவல் வெல்த் இல்லையா? அந்த ஸ்பிரிச்சுவல் வெல்த்தை குறித்து தான் இன்றைக்கி ரொம்ப விவரமாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான வெல்த்து. இதில் வெல்த்தாக இருந்தால் தான் மற்ற எல்லாவற்றிலும் நம்ம வெல்த்தாக இருக்க முடியும். ஒருவேளை மற்ற எல்லாத்துலையும் நீங்கள் வெல்த்தாக இல்லைனா கூட பரவாயில்ல, இதில் வெல்த்தாக இருந்தீங்கன்னா மற்ற காரியத்தில் நீங்கள் வெல்த்தாக ஆக முடியும். ஏன் முடியும் அப்படின்னா, நான் சொன்னேன், இது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான செல்வமாக இருக்கிறது இந்த ஆவிக்குரிய செல்வம். இயேசு கூட சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா? போன முறை நான் சொன்னபோது மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற பணத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு உலகத்தையே ஆதாயப்படுத்திட்டு என் ஜீவனை, என்னுடைய ஆவியை நான் இழந்து போயிட்டேன்னா, என் ஆத்மாவை இழந்து போயிட்டேன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு இயேசு சொல்கிறார். அதனால தான் இந்த ஆவிக்குரிய செல்வத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் அதை ஆரம்பிக்கும் போது கூட சொன்னேன், நாம் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். இந்த உள்ளான ஆவிக்குரிய செல்வம் இல்லாமல் வெளியில் நீங்கள் என்ன தான் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட்டு. பேங்கில் கோடி கோடியாக உங்களுக்கு பணம் இருந்தாலும் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் தரித்திரர்களாக இருப்பீர்களானால், தேவனுக்கும் உங்களுக்கும் உறவு நல்லா இல்லைனா, ஐக்கியம் நல்லா இல்லைனா, தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற காரியங்கள் நல்லா போகலன்னா, சரியாக போகலன்னா, அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டு, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதனால் இதை நல்லா கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த ஆவிக்குரிய செல்வத்தில் நாம் வளருவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சரி, இதற்கு ஆதாரமாக இன்றைக்கி நம்ம ஒரு இயேசு சொன்ன இயேசுவினிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் ஒரு விஷயத்தை கேட்குறான். ஒரு ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் கேட்குறான் இல்லையா? நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் இல்லையா? அந்த கதைக்கு நம்ம போக போகிறோம். இந்த கதையை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த கதை நிறைய தெரியும். இதை குறித்து நிறைய பிரசங்கங்களை கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இதிலேருந்து முக்கியமான சில விஷயத்தை எடுக்க போகிறோம். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த பகுதிக்கு போகலாம். அந்த பகுதியை ஒரு சில வசனங்கள் அதிலேருந்து நான் வாசிக்க போகிறேன். மார்க்கு 10வது அதிகாரம் 23வது வசனத்துலேருந்து வாசிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த கதை ஆரம்பிச்சிருது. நான் 23வது வசனத்துலேருந்து வாசிக்க போகிறேன். கவனிங்க நல்லா. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும்
இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இங்கே இந்த பகுதியில் தான் அந்த ஐஸ்வர்யவான் வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் சீசர்களுக்கு ஒரு விஷயத்தை அவர் டீச் பண்ணுறாரு. அதை குறித்து தான் இங்கே பார்க்குறோம். இங்கே குறிப்பாக என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, என்ன ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, இம்பாசிபிள் டு என்டர் த கிங்டம் ஆஃப் காட். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம், எவ்வளவு அரிதாக இருக்கிறதுன்னு இயேசு சொல்கிறார் இல்லையா? அதுதான் இங்கே ஒரு முக்கியமான கான்செப்டே. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை தான் விலாவரியாக பார்க்க நம்ம போகிறோம். சரி, இங்கே வந்து இந்த 17ஆவது வசனத்துலேருந்தே வாசிச்சிங்கன்னா அந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் வந்து இயேசுனிடத்தில் கேட்குறான். அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை குறித்து மத்தேயும் எழுதுகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஐஸ்வர்யவானாகிய அந்த வாலிபனே சொல்கிறார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு அந்த ஐஸ்வர்யவானாகி அந்த வாலிபன் என்ன பண்ணுறான், இயேசுவினிடத்தில் வந்து 17ஆவது வசனத்தில் கேட்குறான் இல்லையா, நித்திய ஜீவனை, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை, நீ இட்டான லைஃப்பை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யலாம், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். இன்னும் சொல்லப்போனால் ரட்சிப்பு அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். நல்ல கேள்வி. நல்ல கேள்வியை நல்ல சரியான ஆள்கிட்ட கேட்குறான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கேள்வி சரியான ஆளில் போய் கேட்க மாட்டாங்க, வேறு யார்ட்டே போய் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் சரியான நபரிடத்தில் சரியான கேள்வி கேட்குறான். சிலர் வந்து சரியான நபரிடத்துலேருந்து சரியான நபரிடத்தில் போயிட்டு தப்பான கேள்வியை கேட்டுட்ருப்பாங்க. தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாத குதர்க்கமான கேள்வியை கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் இவன் சரியான நபரிடத்தில் போய் சரியான கேள்வி என்ன செய்கிறான், கேட்குறான். நம்மளும் அந்த காரியத்தெல்லாம் பழகணும். இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நல்ல நபரிடத்தில் போய் நல்ல கேள்வியை கேட்டு நல்ல விதத்தில் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் அதை நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம். சரி, அதற்கு இயேசு என்ன பதில் சொல்ல பாருங்கள். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். நல்லா கவனிங்க, இயேசு வேணும்னே அந்த 10 கற்பனையில் இருக்கிற பிற்பகுதியை கேட்குறாரு. அதாவது மற்ற மக்களோடு இருக்கிற உறவுகளில் இருக்கிற கற்பனைகளை பற்றி அவர் இடத்துல சொல்கிறார். கொலை செய்யாத, மற்றவனை கொலை செய்யாத, களவு செய்யாதன்ற அந்த கற்பனையை பற்றி பேசுகிறார். தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு முதல் 4 கற்பனையில் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசலை. பிற்பாடு இருக்கிற கற்பனையை பற்றி இங்கே சொல்கிறார். இதெல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் கை கொண்டுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில். இவன் எல்லாத்தையும் கை கொண்டுட்டு இருக்கிறான் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லை. உண்மையிலே அவன் கரெக்டாக பண்ணலை, அதனால தான் வேணும்னே அந்த மாதிரி என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அவன் எப்படி அதை கை கொள்ளலான்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னா, இவன் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான். இயேசு உடனே அவனை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அவன் மேலே அன்பாக இருக்கிறாரு, ரொம்ப அன்பு கூறுறாரு. அவனை அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, ஒரு குறை இருக்குதுப்பா அவன்கிட்ட, எல்லாத்தையும் கடைப்பிடிச்சா நீ சொல்கிற, சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான். இவர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. என்ன, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். என்ன சொல்கிறாரு, இதெல்லாத்தையும் விற்றுட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வா. சிலுவைனா அதாவது தேவனுடைய சித்தத்தை எடுத்து, உன் வாழ்க்கைக்கும் தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை எடுத்து என்னை பின்பற்றி வா, உன் சுயத்தை தூரத்துக்கு போட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே இங்கே ஒரு முக்கியமான காரியம், அதோட அங்கே நிறுத்துகிறேன். சொன்னதுக்கப்புறம் அடுத்த வசனத்துலேருந்து வாசிச்சேன் இல்லையா, 23ஆவது வசனத்துலேருந்து வாசிச்சேன் இல்லையா, அந்த சொன்னதை பின்பற்றி அவன் ஒன்றும் போகலை, அவன் வருத்தப்பட்டு போயிட்டான். 23ஆவது வசனத்தில் இயேசு வந்து என்ன பண்ணுறாரு, அப்பொழுது இயேசு சுற்றி பார்க்கிறார் இல்லையா, 23ஆவது வசனம் வாசிக்கிறோம் இல்லையா, அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே ஏற்கனவே 10வது அதிகாரம் முதல் வசனத்துலேருந்து வாசிங்கன்னா இயேசு சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, பரிசேயர்கள் இருக்கிறாங்க, மக்கள் கூட்டம் இருக்குது, சீசர்களும் இருக்கிறாங்க. சுற்றி பார்த்து இப்போ சீசர்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து ஒரு பாடத்தை எடுக்க விரும்புகிறார் இயேசு. அதை தான் இங்கே கவனிக்கிறோம். நம்ம என்ன பாடத்தை எடுக்க விரும்புகிறார் அப்படின்னா,
ஐஸ்வர்யத்தை குறித்தும், அதாவது செல்வத்தை குறித்தும் தரித்திரத்தை குறித்தும் ஒரு பாடத்தை சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு. இதை தான் சொன்னேன். மார்க்கு 8ஆவது அதிகாரத்தில் கூட இதே, மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வருது. 8ஆவது அதிகாரத்தில் இதை பற்றி கொஞ்சம் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, தன் ஜீவனை, மார்க் 8ஆவது அதிகாரம் 35ஆவது வசனத்தில், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் அப்படின்னு அங்கே 8ஆவது அதிகாரத்தில் அந்த விஷயத்தை சொல்கிறாரு. அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த பாடத்தை உங்களுக்கு டெவலப் பண்ணுறாரு. என்ன டெவலப் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பூமிக்குரிய ஆஸ்தியினுடைய தரித்திரம், இந்த பூமிக்குரிய ஆஸ்தி உங்களுக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு தரித்திரமான நிலை தான். ஏன் தரித்திரமான நிலை? ஆவிக்குரிய ஆசி அந்த செல்வம் இல்லைன்னா அது தரித்திரமான நிலை தான் அப்படின்றத இவங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறார். அதனால தான் 23ஆவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது அப்படின்றார். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் கஷ்டன்றது இல்லை, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சாத்தியமே இல்லைன்றதை சொல்ல வர்றார். ஏன் சாத்தியமே இல்லை? இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து சில விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பொதுவாகவே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அதனால் ஐஸ்வர்யமே தப்புன்னு சொல்லிடாதீங்க. அதாவது ஐஸ்வர்யம்னு சொல்லும்போது பணத்தை வச்சிருக்கிறதே தப்புன்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி நிறைய சபைகள் அப்படி போயிட்டாங்க ஒரேடியாக. பணமே கூடாது, பணமே பாவம், பணமே தீமையானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு பணமே வேணான்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி போக சொல்லலை இயேசு. இந்த பணத்தை எல்லாத்தையும் விற்று கொடுத்துடுவான்னு இந்த ஐஸ்வர்யவான்கிட்ட மட்டும்தான் சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் சொல்லலை. சரி, இந்த ஐஸ்வர்யவான்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஐஸ்வர்யவான்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல் விஷயம், ஐஸ்வர்யவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு தவறான ஒரு ஃபால்ஸ் செக்யூரிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதாவது தவறான ஒரு பாதுகாப்பு தன்மை. நான் நல்லா தான் இருக்கிறேன், பாதுகாப்பாக தான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே நம்பிக்கொள்வான், தவறான விதத்தில் நம்பிக்கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு பாதுகாப்பு நம்பிக்கை தன்மை அவனுக்கு இருக்கும். நான் நல்லா தான் இருக்கிறேன், பாதுகாப்பாக தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். எப்படி அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார் இல்லையா, 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். இங்கே சொல்கிறாரு, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணுறாங்க, பொதுவாகவே ஒரு பெருமை கொள்கிறவர்களாகவும் இந்த நிலையற்ற, அதாவது எப்போதுமே இருக்கக்கூடியது அல்ல இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் ஆஸ்தி எல்லாம், ஆனால் இதன் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடாதுன்னு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார். அப்படி இருக்கும்படியாக அவங்களுக்கு போதி அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் ஐஸ்வர்யவான்கள் பொதுவாக அப்படி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரல. ஐஸ்வர்யவான்கள் அந்த ஐஸ்வர்யத்தை நம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சு, நான் நல்லா தான் இருக்கிறேன், பாதுகாப்பாக தான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்குது, பணம் எல்லாம் இருக்குது, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோட்டை விட்டுறாங்க, தன்னுடைய ஆத்துமாவை ஜீவனையே கோட்டை விட்டுறாங்க. ஸோ முதல் என்னது, ஃபால்ஸ் செக்யூரிட்டி, ஒரு தவறான நம்பிக்கை, தவறான ஒரு நான் பாதுகாப்பாக தான் இருக்கிறேன்றதை குறித்து தவறான ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, இந்த ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உலக பொருளை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். பணத்தை, சிலர் பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றி பிடித்துட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு கூட சொல்கிறார் இல்லையா, மத்தேயு 6ஆவது அதிகாரத்தில், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். மத்தேயு 6:21 சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நிறைய பேருடைய இருதயம் எங்கே இருக்குது, பணத்தின் மேலே தான் இருக்குது, தேவன் மேலே இல்லை. பணத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறாங்க. எடுத்தால் கூட விட மாட்டாங்க, பணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பணத்தையே பிடிச்சிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி ஆட்களை பற்றி பேசுகிறாரு. அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தையே விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றார். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யத்தை பிடிச்சிக்கிட்டு தேவனையே விட்டுட்டாங்க, விசுவாசத்தையே விட்டுட்டாங்க, அப்படிப்பட்ட ஆட்களை போயிடுறாங்க. அதனால தான் பண ஆசை உள்ளவர்களாக இருக்கும்போது அது பெரிய எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது அப்படின்றாரு. பணம் தீமை கிடையாது, பண ஆசை, பொருள் ஆசை தான் தீமையாக இருக்குது அப்படின்றார். இதை குறித்து தான் இன்னொரு ஓமையில் கூட இயேசு சொல்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதனால் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது ஐஸ்வர்யவான்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க.
லூக்கா 12 அங்கே ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து பார்க்குறோம் இல்லையா? லூக்கா 12:19 அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் எல்லாம் அவனுக்கு நல்லா தோட்டத்தில் நல்லா விளைஞ்சிருச்சு, வயல் நிலத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு என்ன சொல்கிறான், அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேகம் பொருட்கள் அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். என்ன சொல்கிறான், சுயநலம் உள்ளவனா தனக்குத்தானே சொல்லிக்கிறான், உனக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீ நல்லா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு தன்னை பார்த்தே சொல்லிக்கொள்கிறான், சிந்தித்து கொள்கிறான். அப்புறம் அடுத்த வருஷம் நமக்கு தெரியும் இல்லையா, தேவன் அவனை பார்த்து மதிகடனை இன்றைக்கி நைட்டு செத்து போயிட்டுனா என்ன பண்ணுவேன், அவன் ஆத்துமா ஒன்னோட்டு போயிட்டுனா இதெல்லாம் யாருடையதாகும், இதை போய் நம்பிட்டு இருக்கிய பெருசா, அதை வேணான்னு சொல்லலை இயேசு, அதை போய் பெருசாக நம்பிட்டு இருக்கிய, அதை பிடிச்சிட்டு இருக்கிறிய, இன்றைக்கி நைட்டு செத்து போயிட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன, ஐஸ்வர்யவான்கள் இந்த பூமிக்குரிய ஆஸ்தியை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு பிரச்சனை, அது தப்பு. ஐஸ்வர்யம் வேணான்னு சொல்ல, பணம் வேணான்னு சொல்ல ஆண்டவர், ஆனால் அதை பிடிச்சிட்டு இருந்தால் தப்பு, அதை நம்பிட்டு இருந்தால் தப்பு. மூணாவது, இந்த ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப செல்ஃபிஷ் பர்சன்ஸாக இருக்கிறாங்க, சுயநலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு நான் என் குடும்பம் நான் தான் நல்லா இருக்கணும் இப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. தன்னுடைய நான் வெற்றி பெறணும், எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டாதும் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி அடுத்தவன் காலை வாரி விட்டாதான் நான் மேலே வந்துடணும் அப்படின்ற ஒரு சுயநலம் மிக்கவர்களாக இந்த ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். இது மூணாவது விஷயம். அதுதான் அந்த லாசரு ஐஸ்வர்யவான் கதையில் பார்க்குறோம். லாசரு ஐஸ்வர்யவனுடைய வீட்டு வாசலில் உட்காந்துட்டு ஒரு பிச்சைக்காரனை போல் இவன் வீட்டிலேருந்து ஏதாவது பிச்சை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கான். அவன் டேபிள்லேருந்து ஏதாவது விழுந்தால் அதை எடுத்து திங்கலாம் அப்படின்னு தன் வயிற்றுனுடைய பசி ஆச்சலான் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு எதுவுமே இந்த ஐஸ்வர்யவான் கொடுக்கல. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், நீங்கள் நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, கொடுக்க கூட உங்களுக்கு மனம் இல்லைன்னா உங்களுடைய மனமே சரியில்லைன்னு அர்த்தம். அங்கே ஆண்டவர் கூட அதுதான் சொல்ல வர்றாரு, அவன் இருதயம் சரியில்லை. சரி, அப்போ எப்படி இருக்கிறாங்க ஐஸ்வர்யவான்கள்? முதல்ல ஒரு தவறான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, உலக பொருட்களை பணத்தை ஆஸ்தியை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். மூணாவது, செல்ஃபிஷாக சுயநலம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இப்படிலாம் இருந்தாலும் இதெல்லாம் குறித்து இயேசு இங்கே மார்க் 10 சொல்ல வரல. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஆனால் இதை பற்றி இயேசுங்க சொல்ல வரல. முக்கியமாக அதை பற்றி இயேசு பேச வரல. இயேசு என்ன பேச வர்றாரு அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யவனை பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபனை பார்த்தீங்கன்னா, இவன் ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் பர்சன், ரொம்ப ஒரு நம்ம ஊரில் சொல்லலாம் ரொம்ப ஒரு பயபக்தியான ஆள் தான். ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ள ஆள், கடவுள் பற்று உள்ள ஆள், நல்லா காரியங்களை கடவுளை நாடி தேடுகிற ஒரு மனுஷன்தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில் இருந்த இன்னொரு நம்பிக்கையை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். இஸ்ரவேலர்கள் மத்தியில் என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, ஒருத்தன் ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவனா, அதாவது பணத்தில் செல்வந்தனாக இருந்தான்னா, நல்ல பணமும் ஆஸ்தியும் சொத்தும் அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அவன்கிட்ட பணமே இல்லை, ஒருத்தன்ட்ட பணமே இல்லை, அவன் கஷ்டப்படுறான், பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்கிறான்னா அவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன், அதனால தான் அப்படி இருக்கிறான் அப்படின்றது இஸ்ரவேலருடைய நம்பிக்கை. அவங்க மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறவர்கள் மத்தியில் தான் இந்த ஒரு பாடத்தை சீசர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறார். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஐஸ்வர்யவான இடத்துல இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தோம் அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் நிறைய பலி செலுத்தலாம். ஏன்னா நீங்கள் பாவமே செஞ்சால் கூட தேவனிடத்தில் போய் பலி செலுத்திட்டா சரியாயிரும் இல்லையா, சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. அந்த நாட்களில் அதான் இயேசுவினுடைய காலத்தில் கூட நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள், புறா இருக்கிறவர்கள் இதெல்லாம் கவிழ்த்து போடுறாரு இல்லையா தேவாலயத்தில் போய் இயேசு, அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கை இன்னொரு நம்பிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஐஸ்வர்யவானாக இருந்தால் நிறைய பலிகள், ஆடு மாடெல்லாம் நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிடிச்சிட்டு போயிட்டு பலியை செலுத்தி தன்னுடைய பாவத்தெல்லாம் போக்கி கொள்ளலாம். அதனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஈஸியாக போயிடலாம். அது மாத்திரம் இல்லை, இப்படி ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுனால இவன் பலி செலுத்துறதுனால தேவனும் மேலே ரொம்ப பிரியப்படுவார். அது மாத்திரம் இல்லை, மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஐஸ்வர்யவானாக இருந்தால் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மக்களும் ரொம்ப கனம் பண்ணுவாங்க. இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கனம் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருந்ததுனால சில ஐஸ்வர்யவான்களுக்கு அந்த நாட்களிலே தங்களுக்குள்ளாக ஒரு ஸ்பிரிச்சுவலாக தவறான கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, தவறான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் தான் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, நான் போகலன்னா அப்புறம் வேறு யார் பரலோகத்துக்கு போகிறது, நான் ரசிக்கப்படலாம் வேறு யார் ரசிக்கப்படுறது அப்படின்ற அளவுக்கு ஒரு தப்பான நம்பிக்கை இந்த ஐஸ்வர்யவான்களுக்குள்ளாக காணப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்களில்
பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பணத்தை நிறையா கொடுக்குற ஒரு காரியமும் காணப்பட்டது. பணம் கொடுத்தா பாவம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருந்தது. நிறைய தர்மம் பண்ணிட்டா போதும், கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. இந்த நாட்கள்லேயும் அதெல்லாம் இருக்குது. இதுதான் பின் நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தம் பண்ணுகிற அந்த நாட்களுக்கு கொஞ்சம் முன்பாக பாவ மன்னிப்பு சீட்டெல்லாம் விற்றாங்களே, அதெல்லாம் இந்த பின்னணியிலேருந்து தான் வருது. இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் 2000 வருஷம் முன்னோட்டியே அதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் நடக்குது. தர்மம் பண்ணிட்டா பணத்தை நிறைய கொடுத்துட்டா கடவுள்கிட்ட போய் நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், கடவுளை சேர்ந்துடலாம், சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை அன்றைக்கே இருந்தது. இன்றைக்கும் பல மதங்கள் அதை நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அப்பத்திலிருந்து இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இப்படியெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஐஸ்வர்யவானா அவன் கண்டிப்பாக போயிடுவான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க மத்தியில் தான் இயேசு என்ன சொல்கிறாரு, மார்க் 10:23, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது, இம்பாசிபிள், சாத்தியமே இல்லைப்பா அப்படின்றாரு. இவங்க என்ன நம்புகிறாங்க, பணம் இருக்கிறவன், ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறவன், பணத்தில் ஆஸ்தி உடையவன், அவன் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றவன், அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் தான் நுழைய முடியும், வேற யாரும் நுழைய முடியாது ஈஸியாக, அவன் தான் டக்குன்னு நுழைய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உள்ள ஆட்கள். யோபுவினுடைய காலத்தில் கூட அப்படி தான், அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது. அதனால தான் யோபு அங்கே துன்புறுத்தப்பட்ட போது, அவனுடைய ஆஸ்தியெல்லாம் போன போது, பிள்ளைகள்லாம் செத்த போது, இவன் நோய்வாய்ப்பட்ட போது அவன் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பாவம் செய்யாமல் இந்த மாதிரி துன்பப்பட்டவன் உண்டோ அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. என்ன அர்த்தம்னா, நீ பாவம் பண்ணிட்டா தான் கடவுள் தண்டிச்சு தரிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த நாட்களில் இருந்ததுனால தான் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையில அவன் அப்படி தண்டிக்கப்படல. என்ன சொல்ல வரேன், மக்கள் மத்தியில் அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் காணப்பட்டது. அதனால தான் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாக இருக்கிறதுன்னு சொன்ன உடனே சீசர்கள் அடுத்த வசனத்தில் 24 வசனத்தில் சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, ஏன் அரிது, ஏன் ஐஸ்வர்யவான் ஏன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, அது எப்படி நீங்கள் அரிதுன்னு சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு குறித்து ஆச்சரியப்படுறாங்க. இவங்க ஆச்சரியப்படுறதை பார்த்து, ஒரு ஆச்சரியப்பட்டால் முகத்தில் தெரியும் இல்லையா, ஆச்சரியப்படுறதை பார்த்துட்டு இயேசு சொல்கிறாரு, ஏன்னா இவங்களுடைய எண்ணம் என்னென்னா, ஐஸ்வர்யவானே போக முடியாதுன்னா அப்புறம் யார் போக முடியும், மக்களோட நம்பிக்கை அதுதான். ஐஸ்வர்யவானே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதுன்னா அப்புறம் யாருமே போக முடியாது அப்படின்றது தான் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இயேசு ஆச்சரியப்பட்டவங்களை பார்த்து சொல்கிறார், இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் எந்த அளவுக்கு அரிதாக இருக்குது, எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைன்றதை பற்றி சொல்கிறதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்கள். 25வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் அப்படின்றார். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்குமா. எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்கள். இதை வச்சுட்டு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இதை வச்சுட்டு சிலர் என்ன சொல்லிட்டாங்க, சிலர் நிறைய இந்த மாதிரி வழக்கத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம், நானும் கேட்டிருக்கேன். என்ன சொல்கிறாங்க, எருசலேமில் ஊசி வாசல் அப்படின்னு எருசலேம் தேவாலயத்தில் ஒன்று இருந்தது. அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி ஒட்டகத்தில் வியாபாரிகள் செல்வந்தர்கள்லாம் வரும்போது அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் இறக்கி எல்லாம் வச்சுட்டு தான் ஒட்டகத்தை உள்ள அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் உள்ளே கொண்டு போக முடியும். ஏன்னா ஒட்டகம் உள்ளே போக முடியாது, அது அந்தளவுக்கு ஒரு சின்ன குறுகலான வாசல். அதனால் இயேசு அந்த இதை சொல்கிறாராக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் அதை பற்றிலாம் இங்கே இயேசு சொல்ல வரல. இயேசு வேணும்னே ஒரு விஷயத்த சொல்கிறார், கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் ஒரு கிண்டலாக இல்லைனா ஒரு மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது எப்படின்னா, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஐஸ்வர்யனே போக முடியலன்னா வேறு யாரும் போக முடியாது அப்படின்றாங்க. இயேசு சொல்கிறாரு, ஒட்டகம் கூட ஊசி பார்த்துருக்கீங்களா, ஊசியை காட்டு, அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஊசியை. ஊசியில் காது, ஊசி காதுன்னா அந்த ஊசியில் மேலே இருக்கிற அந்த ஓட்டை, அந்த நூல் போடுறோம் இல்லையா, அந்த ஓட்டை, இந்த ஓட்டைக்குள்ளே ஒட்டகம் கூட போயிரும்பா, ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது அப்படின்னு வேணுன்னே கொஞ்சம் ரொம்ப மிகைப்படுத்தி ஒரு விஷயத்தை பேசுகிறார். நாம் கூட சில விஷயத்தை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இது கூட நடந்துடும், ஆனால் இதுக்கு சாத்தியமே இல்லை. என்ன சொல்கிறாரு, ஒட்டகம் கூட அந்த ஊசியினுடைய அந்த காதில் இந்த ஓட்டையில் போயிடும், அது கூட முடியும், ஆனால் ஐஸ்வர்யம் உள்ளவன், ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம், சாத்தியமே இல்லை அப்படின்றார். சரி, இப்போ இப்படி சொல்லும்போது, சாத்தியமே இல்லைன்னு சொல்லும்போது சில இடத்துல வேதத்தில் பார்த்தீங்கன்னா
இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார் மத்தேயுல இல்லையா. அப்புறம் அப்போஸ்தலர்கள் கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அநேக உபத்திரவங்களினூடாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் இங்கே இயேசு சொல்ல வரல. நிறைய உபத்திரவப்பட்டு எப்படியா கஷ்டப்பட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்றத பற்றி இயேசு இங்கே பேச வரல. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்றத பற்றி பேச வராரு. இம்பாசிபிள் டு என்டர் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்றார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதே சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். சரி, ஏன் சாத்தியமே இல்லாத விஷயம்? 26வது வசனத்தை கவனிங்க. அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, இந்த ஊசியின் காதில் ஒட்டகம், இந்த எக்ஸாம்பிள் ஒரு ஊசியை பற்றி சொன்ன உடனே ஊசியின் காதில் கூட ஒட்டகம் போயிடலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன் போக முடியாது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சொன்ன உடனே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டு. அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும், யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன்னா ஐஸ்வர்யம் உள்ளவனே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே, பலியெல்லாம் செலுத்துக்கிறவனே போக முடியலைன்னா அப்புறம் வேறு யார் போக முடியும்? யாருமே போக முடியாத அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, இது இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாது தான். 27வது வசனத்தில், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். என்ன சொல்ல வர்றாரு இயேசு? ஒரு ஐஸ்வர்யவானாக அவன் இருந்தாலும் அவன் ஒரு பாவி. அப்போ ஒரு பாவி அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள அவனால் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை எந்த மனிதனுக்கும் கிடையாது. எந்த ஒரு மனிதனுக்கும் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ளக்கூடிய வல்லமை கிடையவே கிடையாது. அப்படின்றது தான் வலியுறுத்த விரும்புகிறார். சாத்தியமே இல்லைன்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாரு? ஒரு மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது, தேவனால் தான் அது கூடும் அப்படின்றது தான் பேச வர்றாரு. அதுதான் இதே விஷயத்தை தான் குறித்து எரேமியாவில் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 13வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? அப்படி கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். என்ன சொல்கிறாரு? ஒரு எத்தியோப்பியன்னா ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய தோலை மாற்றி வெள்ளையாக ஆக்கிற முடியும்னா, சிவிங்கினா சிறுத்தை புலி, சிறுத்தை புலி தன் மேலே இருக்கிற புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளியை மாற்றிட முடியும்னா, தீமை செய்கிற நீங்கள், தீமையிலேயே பழகின நீங்கள், பாவத்தில் பிறந்த நீங்கள் நன்மை செய்ய முடியும் அப்படின்றார். இப்போ என்ன அர்த்தம்? ஒரு கருப்பாக இருக்கிறவன் தான் தோலை வெள்ளையாக மாற்ற முடியாது, ஒரு சிறுத்தை புலி தன்னுடைய தோலை அந்த புள்ளியை மாற்ற முடியாது. அதே மாதிரி நீங்கள் நன்மை செய்ய முடியாது, ஏன்னா நீங்கள் தீமை செய்ய பழகிட்டீங்க, தீமையிலே பிறந்துருக்கிறீங்க அப்படின்றார். அதை தான் இங்கேயும் சொல்ல வர்றாரு. ஒரு பாவி தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள முடியவே முடியாது, எந்த மனுஷனாலும் கூடாது, இது தேவனால் மட்டுமே கூடும். எந்த அளவுக்கு இதை சொல்லலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட அதை விளக்குறேன். லூக்கா 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அங்கே மரியாள் இடத்துல தேவதூதன் பேசுகிறான் இல்லையா. என்ன பேசுகிறான்? இயேசு உன் வயிற்றில் பிறப்பார் அப்படின்றத குறித்து முன்னறிவிக்கிறான் இல்லையா. அப்போ முன்னறிவிக்கும் போது இது எப்படி ஆகணும், புருஷன் அறியேனே அப்படின்றா இல்லையா. என்ன சொல்ல வரா? ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் கருத்தரித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கவே முடியாது, அது சாத்தியமே கிடையாது இல்லையா. அப்போ அது எப்படி சாத்தியம் சொல்கிறாரு? தேவனாலே கூடும், மனுஷனால் கூடாது தான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்கிறான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஆனால் மனுஷனால் கூடாத காரியம் நிறைய இருக்குது. அதே போல் இந்த ரட்சிப்பின் காரியத்தில் முடியாத காரியம், ஒரு கண்ணியினுடைய வயிற்றில் ஒரு புருஷனுடைய துணை இல்லாமல் ஒரு பிள்ளை உண்டாகவே முடியாது. அதே போல் ஒரு பாவி தன்னை தானே ரட்சித்து கொள்ள முடியவே முடியாது. அப்போ எப்படி தாங்க முடியும்? மறுபடி பிறக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது, ரட்சிக்கப்படுறது எப்படி தான் முடியும்? தேவனால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியவே முடியாது. அதை தான் இங்கே தெளிவாக சொல்கிறார். சரி, அப்போ யோவான் 1வது அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம் இல்லையா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ இந்த மறுபிறப்பு எப்படி நடக்குது? தேவனால் நடக்குது. தேவன் தான் அதை உண்டு பண்ணுறார். ஒரு ஆவிக்குரிய விதத்தில் மரித்து கிடக்கிறான், செத்து கிடக்கிறான், தரித்திரனாக இருக்கிறான், அவனை தேவன் மறுபடி பிறக்க வைக்கிறார். நிக்கோதேம் யோவான் 3வது அதிகாரத்தில் நிக்கோதேம் இயேசுவின் இடத்துல கேட்குறான் இல்லையா.
அப்போ இயேசு அவனுக்கு சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்றாரு. அவனுக்கு அது புரியலை. அது எப்படி முடியும்? இந்த வயசான காலத்தில் நான் போய் என் தாயின் வயிற்றில் போய் உட்கார முடியுமா? மறுபடி பிறக்க முடியுமா? அந்த மாதிரி நடக்குமா? நடக்காது தான். ஆனால் தேவனால் முடியும். அது அவனுக்கு சரியாக விளங்கலை. அதை பற்றிலாம் அவர் விளக்குறார். என்ன சொல்ல வரேன்? அப்போ இந்த மறுபிறப்பு, இந்த ரட்சிப்பு, ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது, இது மனிதனால் முடியாத காரியம். தன்னைத்தான் எவனும் ரட்சித்து கொள்ள முடியாது. தேவனால் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் தேவனிடத்தில் போய் ஜெபிக்க போகிறாங்க இல்லையா தேவாலயத்தில். பரிசேயன் தன்னை பற்றி தான் என்ன பண்ணேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை கிரியை சொல்கிறான். அந்த ஆயக்காரன் ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரும் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றான். ஆண்டவரே என்னை ரட்சியுன்றான். அவன் தான் நீதிமானாக்கப்பட்டு போனான்னு இயேசு சொல்கிறார் இல்லையா. எபேசியர் 2 கூட வாசிக்கிறோம் நம்ம 8வது வசனத்தில். இது கிருபையினால் உண்டானதல்ல, நாம் விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், தேவனுடைய ஈவாக இருக்கிறது. இது மனுஷனுடைய கிரியினால் உண்டாகவே முடியாது. அப்போ எந்த மனுஷனும் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியவே முடியாது. ஒருவேளை உங்களுக்கு பெரிய பூமிக்குரிய ஆஸ்தி நிறைய இருக்கலாம், ஆனால் அது ஆவிக்குரிய ஆஸ்தி அல்ல. பூமியில் நிறைய கோடி கோடியாக வச்சுருந்தாலும் நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு தரித்திர நிலையில் தான் இருக்கிறீங்க, தேவன் இல்லை என்றால், இல்லையா? சரி, இப்போ அந்த மார்க் 10ஆம் அதிகாரத்துக்கே மறுபடியும் வருவோம். அங்கே என்ன பார்க்குறோம்? மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இயேசு இப்படி சொன்ன போது இது எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னோன்னா என்ன செஞ்சுட்டான்? அவன் போயிட்டான். அவனுக்கு கொடுத்து எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். ரொம்ப துக்கப்பட்டு கிளம்பிட்டான். அவ்வளோதான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அதை, ஏன்னா அந்த ஆஸ்தியை தான் அவன் பெருசாக பிடிச்சி அதை தான் நம்பிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் விற்று கொடுனா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பூமிக்குரிய ஆஸ்தி உடையவன் தான், ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே அவன் தரித்திரனாக இருந்ததுனால, அதை நம்பிட்டு இருந்ததுனால என்ன செஞ்சிட்டான்? கிளம்பிட்டான். இப்படி இருக்கல சீசர்கள் இப்போ என்ன கேட்குறாங்க? 28வது வசனத்தில், சரி அவன் போயிட்டான் இருக்கட்டும், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் உங்களை பின்பற்றி வந்தோமே. யோவான் 6வது அதிகாரத்தில் கூட சொல்லுவான் இல்லையா, எல்லாரும் அவரை விட்டு போகும்போது சீசர்களை பார்த்து இயேசு கேட்பார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்டபோது பேதுரு சொல்லுவான், நாங்கள் யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, வேறு யார் இடத்துல போவோம் அப்படின்னு கேட்குறான். இங்கே கேட்குறான், எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வந்துட்டோம், இப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே உண்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான் அப்படின்னு மார்க்கில் சொல்கிறாரு. மத்தேயுவில் போய் வாசிங்கன்னா அப்படி கேள்வியே கேட்குறான். மத்தேயு 19வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், அந்த ஐஸ்வர்யமான எல்லாத்தையும் விற்று கொடுக்கல, அவன் போயிட்டான், அதே பற்றி பிடிச்சிட்டு போயிட்டான். நாங்கள் உண்மை தானே, எங்களுடைய போட்டு சொத்து எல்லாத்தையும் வலை எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வந்துட்டோமே, இப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். இயேசு சொல்கிறாரு மார்க் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். நல்லா கவனிச்சிங்கன்னா 3 விஷயத்தை சொல்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பேதுரு கேட்குறான். ஏசு 3 விஷயத்த சொல்கிறாரு. முதல் விஷயம், இந்த இம்மையில் இந்த வாழ்க்கையில் விட்ட எல்லாம் நூறத்தனையாக கிடைக்குன்றாரு. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகள் கிடைக்குமா, சகோதர சகோதரிகள் தாய்கள் பிள்ளைகள் நிலங்கள் எல்லாம் கிடைக்குன்றார். இந்த வாழ்க்கையில் கிடைக்குன்றார். அதனால் இந்த வாழ்க்கையில் நான் என் தரித்திரனாகவே இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் கிடைக்கும் தான் ஆண்டவர் சொல்கிறார். எல்லாத்தையும் விட்டு வந்தீங்களா ஆண்டவர் நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தமாக கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் வேண்டான்னு நினைக்காதீங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. அவர் கொடுத்தா கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவாங்க, நல்லது தானே இல்லையா? சரி, அப்போ எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது இதை மறந்துடக்கூடாது. ரெண்டாவது, மத்தேயு 19வது அதிகாரம் 28வது வசனம்.
இந்த மார்க்கில் சொல்லாத ஒரு விஷயத்த அங்கே அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? மறுஜென்ம காலம் ஒன்று வரப்போகுது, அங்கே நான் தான் அன்றைக்கி மகிமையான விதத்தில் ஆளுகை செய்ய போகிறேன். அதெல்லாம் குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளுகையை செலுத்த போகிறார் அப்படின்றத குறித்து பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அந்த மறுஜென்ம காலம் அப்படின்றார் இல்லையா, இதே வார்த்தை தீத்து 3வது அதிகாரத்தில் கூட பயன்படுத்தப்படுகிறது. 3வது அதிகாரம் 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம ரட்சித்தார். அந்த மறுஜென்மம், மறுபிறப்பு நமக்கு கொடுக்கப்பட போகிறது. அதை மட்டும் குறிக்கலை, இந்த பூமியே முற்றிலுமாக புதிதாக்கப்பட போகிறது. அதில் நான் ராஜாவாக ஆள போகிறேன். அந்த நேரத்தில் நீங்களும் என்னோடு கூட 12 இஸ்ரவேலின் கோத்திரத்தை ஆளுகை செய்வீங்க, நியாயம் இருப்பீங்க அப்படின்றார். ஒரு மாபெரும் மேன்மை உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது அப்படின்னு சீசர்களை பார்த்து சொல்கிறார். நமக்கு என்ன கொடுக்கப்பட போகிறது? நாமளும் அந்த மறுஜென்ம காலத்தில் இருக்க போகிறோம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு மகிமையான இயேசுவினுடைய ஆளுகை கீழாக நம்ம இருக்க போகிறோம். கடைசியாக 3வது என்ன? மறுமையில் நித்திய ஜீவனையும் பெறுவீர்கள், அடைவான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ மறுமையில் 3வது காரியம், மறுமையில் ஒரு நித்திய ஜீவன், என்னென்றைக்குமாக தேவனோடு வாழப்போகிற அந்த வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட போகிறது. இது எல்லாத்தையும் இழந்துட்டான் அந்த ஐஸ்வர்யவான். அதனால தான் அவன் ஒரு மிகப்பெரிய ரிச் மேன் தான், ஐஸ்வர்யம் உள்ளவன் தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு தரித்திரனாக இயேசுவை விட்டுட்டு போயிட்டான். இயேசுவை விடுகிறவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆவிக்குரிய தரித்திரர்கள் அவர்கள். அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது, உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் பார்த்து வாயை பழக்காதீங்க, ஆச்சரியப்படாதீங்க. அவங்கள பார்த்து பரிதாபப்படுங்க. அவன் ஒரு தரித்திரனாக இருக்கிறான், ஆவிக்குரிய விதத்தில் தரித்திரனாக இருக்கிறான். ஆனால் ஒருவேளை இந்த பூமியில் உங்களுக்கு பணம், சொத்து எல்லாம் கோடி கோடியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இயேசு இருந்தாருன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ரிச் பர்சனாக, செல்வந்தனாக மாறுகிறீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை பற்றி பிடித்து கொள்ளும் போது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இயேசுவை விட்டுட்டு வேறு எதையும் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. பணத்தையும் சொத்தையும் ஆஸ்தியையும் பிடிச்சி நம்பிட்டு அதை நம்பி போயிட்டுருக்குறாங்க. நான் சொல்கிறேன், இயேசுவை விட்டுட்டு அதை பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தரித்திரத்துக்கு நேராக தான் கொண்டு போகும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தரித்திரராக மாறிடுறீங்க. ஏன்னா உள்ள கடவுளோட ஒரு இணைப்பு இல்லை, மறுபடி பிறக்க வாய்ப்பே இல்லை. அதனால் உலகத்தில் அநியாயக்காரன் பெருகுவதை குறித்து, அவன் செல்வந்தனாக மாறுறதை குறித்து, பணக்காரனாக இருக்கிறத குறித்து என்ன செய்யாதீங்க ஒருபோதும். ஐயோ அவன் ரொம்ப நல்லா இருக்கிறானே. என்கிட்ட கூட ஒரு பையன் கேட்டான், அம்மா கடவுளை நம்பாதவனும் நல்லா தானே இருக்கிறான், நம்ம மட்டும் எதுக்குன்னா கடவுளை நம்பணும் அப்படின்னு கேட்டான் ஒரு பையன். கடவுளே அவன் நம்பலை, அவன் நல்லா பணத்தை வச்சுருக்கிறான், நல்லா சந்தோஷமாக இருக்கிறானே, நம்ம கடவுளை நம்பிட்டு பணம் இல்லாமல் இருக்கிறாமே அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் ஏன் கடவுளை நம்பணும், நானும் அவனை மாதிரி போயிட்டு நல்லா சம்பாதிக்கலாம் இல்லையா அப்படின்னா. நான் தான் சொன்னேன், கடவுளை நம்பாமல் அவன் பணத்தை சம்பாதிச்சு வச்சு என்ன பண்ணுறது? கடவுளே இல்லைன்னா அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தரித்திரனாக அல்லவா இருக்கிறான். அவனை போல ஒரு ஏழை, இன்னும் கேட்டால் நான் இப்படியே சொல்லுவேன், பிச்சைக்காரன் யாருமே இல்லை, ஒன்றுமே இல்லாத நிலையில் அவன் இருக்கிறான். சரி, அப்போ ஆவிக்குரிய செல்வந்தர்களாக நீங்கள் எல்லாரும் மாறி இருக்கிறீர்கள் ஏற்கனவே. எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, மறுபடி பிறந்துட்டீங்க, மற்ற எல்லாத்த காட்டிலும் எனக்கு இந்த இயேசு தான் வேணும்னு அவரை பிடிச்சிக்கிட்டீங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய செல்வந்தர்கள். ஆமாம். கடைசி அந்த 31வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். இந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. சிலர் கடைசி நேரத்தில் வந்துட்டு அந்த கள்ளன் மாதிரி உள்ளே போயிடுவாங்க, ரொம்ப நாள் சர்ச்சில் இருக்கிறவங்க உள்ளே போகாமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்படி போயிட்டாங்க. அப்படி சொல்ல வரல இயேசு, அந்த விஷயத்த சொல்ல வரல. என்ன சொல்ல வராரு? தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாருமே ஈக்குவல் தான். அதாவது இந்த மறுபிறப்பு, இந்த நித்திய ஜீவன், இதெல்லாம் தேவன் எல்லாருக்கும் இலவசமாக ஈவாக கொடுக்குறார். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை நம்ம வாசிக்கிறோம். காலையில் 11ஆம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒவ்வொருத்தரையாக வேலைக்கு கூப்பிட்றாரு இயேசு இல்லையா. ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு எஜமான் வந்து அந்த மாதிரி வேலைக்கு கூப்பிட்றாங்க. காலையிலேயே 11 மணிக்கு ஒருத்தர் வேலைக்கு வந்து கூப்பிட்டுறாங்க. சிலரை ஒரு பணம் கூலி பேசி கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம்
12 மணிக்கு, மத்தியானத்துக்கு மேலே, கடைசியில் சாயங்காலம் 5 மணிக்கு சிலரை கூப்பிட்றாரு. கடைசியில் பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஒரு பணம் தான் கூலியாக கொடுக்குறாரு. ஈக்குவலாக எல்லாருக்கும் கொடுக்குறாரு. சொல்கிறாரு, என்னுடையதை எல்லாருக்கும் ஏன் இஷ்டப்படி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் இதே வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தையை சொல்கிறாரு? முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் கொடுக்குற இந்த ஈவு, இந்த ரட்சிப்பு, இந்த மறு ஜென்மம் எல்லாருக்குமே சமமாக கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த ஆவிக்குரிய செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை நம்முடைய மனதில் நாம் வைத்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே இயேசு சொல்கிறாரு. அந்த ஐஸ்வர்யவான் நான் சொன்னதை கேட்காம என்னை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். ஆனால் என்னை எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த நித்திய ஜீவன் நான் கொடுக்குறேன், நீங்கள் ஆவிக்குரிய செல்வந்தர்களாக மாறிட்டீங்க அப்படின்றார். அப்போ இந்த வாழ்க்கையில் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு நாம் தான் சித்தம் கொள்ள வேண்டும், விரும்ப வேண்டும். அதான் சொல்கிறோம் இல்லையா, இயேசுவை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்கிறோம். அவங்களா விருப்பப்பட்டு தான். இப்போ நீங்கள் எல்லாருமே இயேசுவை விருப்பப்பட்டு நீங்களாக தான் ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா. இயேசு உங்களை கட்டாயப்படுத்தலை. இந்த ஐஸ்வர்யவானே அவர் கட்டாயப்படுத்தலை. எல்லாத்தையும் விற்றுட்டு வாழ்கிறாரு, என்னை பின்பற்றி வாழ்கிறாரு, கட்டாயப்படுத்தலை. அவன் வில்ஃபுல்லாக தானாக எனக்கு வேணான்ட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு ஐஸ்வர்யம் பெருசாக இருக்கிறது, அந்த பணம் பெருசாக இருக்குது, உலக ஆஸ்தி பெருசாக இருக்குது, அதை பிடிச்சிட்டு போயிட்டான். அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷினரி சொல்கிறாரு, இந்த இழந்து போகிற இந்த ஆஸ்தியை விட்டு இழக்கவே முடியாத நித்திய ஜீவனை பிடித்து கொள்ளுகிறவன் முட்டாள் அல்ல, அவன்தான் ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சிலர் இயேசுவை ஏற்றுக்கிட்டு வாழும்போது, ஆமாம் என்னத்தை பெருசாக இயேசு, இந்த இயேசுவை போய் பிடிச்சிட்டு இருக்கிறிய, முட்டாள்தனமாக இல்லையா, இல்லை பைத்தியக்காரத்தனமாக இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த நாட்கள்லேயும் அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா யூதர்களுக்கு இந்த சிலுவைலாம் பைத்தியமாக தோன்றினது, கிரேக்கர்களுக்கும் பைத்தியமாய் தோன்றினது. என்னது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை போய் நம்பணுமா, இவரால் ரட்சிப்பு உண்டாக முடியுமா அப்படின்னு சொல்லி அற்பத்தனமாக நினச்சாங்க. ஆனால் அந்த அற்பத்தனமான சிலுவையை தான் தேவன் ரட்சிப்புக்கான வழியாக ஏற்படுத்தி விட்டார். நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்துவை விட நீங்கள் வேறு எதையாகிலும் பெரிதாக, இந்த இயேசுவை விட வேறு எதையாச்சும் பெருசாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணுவீர்களானால், அது உங்களுடைய பணமாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சொந்தக்காரர்களாக இருக்கலாம், இல்லை ஊழியமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், இயேசுவை விட நீங்கள் வேறு எதையாவது பெரிதாக எண்ணுவீர்களானால் நீங்கள் தரித்திரர்கள். அதனால தான் நான் முடிவு பண்ணேன், இந்த இயேசு தான் எனக்கு எல்லாம். பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் செத்தா கூட எனக்கு ப்ராஃபிட் தான், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா செத்தா கூட நான் இயேசுக்கிட்ட போயிடுவேன், எனக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். அதனால் தொடர்ந்து இந்த இயேசுவையே பற்றி கொண்டு தொடர்ந்து வாழுங்கள், இவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து முன்னேறுங்கள். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 2வது அதிகாரம் 5வது வசனம். அந்த நாட்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்க தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும், அவன் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கும் சபைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், மக்களும் சரி, சில பாஸ்டர்களும் என்ன செய்வாங்க, ஐஸ்வர்யவான்களை ரொம்ப மதிப்பாங்க. தரித்திரர்களாக, பணத்தில் தரித்திரர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள மட்டமாக நினைக்கிறது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இங்கே யாக்கோபு சொல்கிறார். ஐஸ்வர்யவானை ரொம்ப மதிக்கிறீங்க, ஒரு நார்மலாக நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியாத ஒரு தரித்திரன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டு வந்தான்னா அவனை அற்பமாக என்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய பணக்காரர்கள் இல்லாமல் இருக்கலாம், கோடி கோடியாக சொத்து இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை எப்படி பார்க்குறாரு, நீங்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், அது மாத்திரமல்ல அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அவருடைய அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
அப்போ இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேணாமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவள் தான் இயேசு சொன்னார், இம்மையில் 100 தனையாக வீடு, பிள்ளைங்க, சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு தாய் தகப்பன் கூட இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்த உடனே அநேக சகோதர சகோதரிகள் நமக்கு உண்டாயிருக்கிறாங்க, அநேக தாய்கள் உண்டாயிருக்கிறாங்க. தேவனே நம்முடைய தகப்பனாக மாறியிருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதெல்லாம் பெரிதாக எண்ணி பார்க்க வேண்டும். உங்களை விசுவாசத்தில் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக பார்க்கிறார். இந்த விசுவாசத்தை வைத்து மலையே பெயர்க்க முடியும். வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நீங்கள் இந்த உலகத்திலையும் நீங்கள் பணம் உள்ளவர்களாக, செல்வந்தர்களாக மாற முடியும். அநேக வீடுகளை கட்ட முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. வியாதி நீங்க முடியும். எல்லாவற்றிலும் நீங்கள் செழிப்பாக இருக்க முடியும். அதனால் இப்போ இல்லைன்றதை நினச்சி வருத்தப்படாதீங்க. எல்லாவற்றையும் உடைய தேவன் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய செல்வந்தர்கள். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, தைரியமாக முன்னேறுங்க. ஆவிக்குரிய இந்த செல்வத்தில் ஒவ்வொரு நாளும் வளருங்கள். தொடர்ந்து இதில் எப்படி வளர்றது அப்படின்றதெல்லாம் குறித்து பார்க்க போகிறோம். நாம் முதலாவது ஆவிக்குரிய செல்வந்தர்களாக விளங்க வேண்டும். அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் நம்மளை தேடி வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய தேவனோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுன்றாரு. காடுகளில் திரிகிற ஆயிரமான மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கோம். நமக்கு எதையுமே கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இம்மையில் 100 தனையாக நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். மறுமையிலே நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். அவருடைய மகிமையான அந்த ராஜ்யத்திலே நாமும் ஆளப்போகிறோம். இதை எண்ணி சந்தோஷப்படுங்க. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் இந்த பூமியில் தரித்திரர்களாக இருந்தாலும் நீர் எங்களை ஆவிக்குரிய விதத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், செல்வந்தர்களாய் மாற்றி இருக்கிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனோடு எங்களை இணைத்து விட்டீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற ராஜ்யத்தை, சுதந்திரத்தை வாக்கும் பண்ணினதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வர்களாய் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த ஆவிக்குரிய செல்வத்திலே ஆண்டவரே வளர்ந்து பெருக உதவி செய்வீராக. எங்களை ஆவிக்குரிய விதத்திலே செல்வந்தர்களாய் ஏற்கனவே மாற்றி விட்டீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறும்படி நீர் சிலுவையிலே தரித்திரராய் மாறி எங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றி விட்டீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும், வழிநடத்தும். நாங்கள் உம்மை பற்றி பிடித்து கொண்டு தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த சத்தியத்தை எங்கள் மனதிலே நிலைநாட்டுவீராக, வேரூன்ற பண்ணுவீராக. எங்கள் மனமும் இதற்கேற்றவாறு மறுரூபமாகட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நீர் நடத்துவீராக. இந்த சத்தியத்தை நினைப்பூட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.